அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஏன் என்னோடய பையனை வரலாம், என்னோடய பேரன் கூட வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லி 1 வாரம் 2 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே தனுஷ் வந்து கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் கன்ஃபார்மாக வராரா என்னன்னு சொல்லுங்கள் சார். அது அவரை தான் கேட்கணும் சார். கொஞ்சம் மைக் பக்கத்தில் அது அவரைத்தான் கேட்கணும். தெரியாதுங்க எனக்கு. இது நம்ம வந்து லவ் அதை பற்றி கேளுங்க, என் லவ் பற்றி கேளுங்க சொல்கிறேன். என் பொண்டாட்டிக்கு எனக்கு இருக்கிற லவ் பற்றி கேளுங்க சொல்கிறேன். தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? என்னதான் இருக்கும். நேற்று கூப்பிட்டுருக்கலாம். இல்லை, இருந்தாலும் இந்த ஃபோன் எனக்கு ஒன்று கொடுக்கல அப்படிங்கிறது நான் அவ்வளோ கூட செய்யலையா? சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட். சரி, கேரண்டி சார். நான் சக்ஸஸ் ஆன உடனே வா சார். எங்கள் படம் சார். உங்கள் படம் சக்ஸஸ் தாங்க, அதை சொல்ல வந்தேன் நானுங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மீடியா பீப்புள்னா கொஞ்சம் ஒரு கால்வாசி இருப்பாங்க, இல்லாட்டி பாதி இருப்பாங்க. இவ்வளவு பேக்கடா நான் இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளவு பேர் இங்கே இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும்னு தான் நான் திருப்பி வந்தேன். இந்த படம் நாளைக்கு ஓடுமா அப்படிங்கிற கொஸ்டினே வரக்கூடாது, அதுக்கு நீங்கள் விடக்கூடாது. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகியே தீரணும். ஏன்னா நான் வெற்றி அடைஞ்சேன், என் மகன் வெற்றி அடைஞ்சான், என் பேரனும் வெற்றி அடையணும். அவன் வெற்றி அடைஞ்சு அவனுடைய குழந்தையும் நாளைக்கு இங்கே வரணும், அதுக்கு நீங்கள் எல்லாம் வரணும். அதெல்லாம் இப்போ உங்கள் கையில தான் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்கு விட்டு போச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும்போது சொன்னால் தான் இது கொஞ்சம் பரவாயில்ல போய் சேரும். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் செய்யுங்க, பாவம் சின்ன பசங்க. என் பாட்டில் வந்து நீங்கள் ஜிம்பாய் சொன்னது மட்டும் தான் என்னால் ஏற்றுக்க முடியல. அவர் ஜிம்பாய் இல்லை, ஒரு அன்பான பாய். நான் வந்து என்ன பண்ணாரு, திடீர்னு என்னை கூப்பிட்டு ஒரு நாள் எனக்கு கேட்டார், சார் இவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சார் வயசு? என் வயசு சார் என்ன சார் உங்கள் வயசு இவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்றாரு. அப்படி நான் சொன்னேன், உங்கள் வயசு கம்மியாக இருக்கிறதால என் வயசை நான் குறைச்சி சொல்ல முடியாதுன்னு. தினேஷ் சார். எல்லாருக்கும் நன்றி. இந்த நேரம் இவ்வளோ நேரம் இருந்து எங்களோட எல்லாரோட பேச்சை கேட்டதுக்கு. ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கான்ஃபிடென்ட்ன்றதை விட எங்களுக்கு வந்து இந்த படத்தில் இது வரைக்கும் ஒரு படம் வந்து வியாபாரம் ஆகணுன்றது இப்போ இருக்கிற இதில் அஸ் அ ப்ரொடியூசராக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இப்போவே நாங்கள் வந்து சக்ஸஸை ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு இதில் சக்ஸஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ பேர், ஒரு ஓவர்சீஸாக இருக்கட்டும், ஒரு தெலுங்கு ரைட்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன தமிழ் படம் தெலுங்கில் வாங்கி அங்கே டப் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கு ப்ரொமோஷன் நடக்குது. ஒரு சின்ன படம், இது வந்து சின்ன படம். அப்போது பார்த்துக்கோங்க, படம் அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நாங்கள் வந்து திரும்பவும் இதே மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் கிஃப்ட் கேட்கறதுல அது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து தரப்படும். அதுதான் சொல்கிறதுக்கு தான் வந்து சார் ஒரு கமிட்மெண்ட் சொல்லிடுறேன். சினிமா மீடியாவிலேருந்துப்பா உட்காருங்க சார். நான் கொஞ்சம் சார், தனுஷை வந்து உருவாக்குனதில் உங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. முதல் 2 படங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் செதுக்கி அவரை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி தேசிய விருது அளவுக்கு வாங்கியிருக்காரு. தம்பி வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்த தம்பி. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா? எப்படி நடிக்கிறாரு? ஏன்னா கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளோதான். 2 பேருமே அவங்க பாட்டுக்கு அப்படியே தனுஷ் பார்த்தீங்கன்னா சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அங்கேருந்து உருளணும், அந்த 40 அடி மலையிலேருந்து உருண்டு வருவார், இது பண்ணுவார். ஸோ சேம் குவாலிட்டி இவர்கிட்டையும் பார்த்தேன். அதுக்காக மலையிலேருந்து உருள சொல்லலை நான். பட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். படிச்சுட்டு இது பண்ணி என்னடான்னு 5 பேஜ் டைலாக பேசுகிறாரு டக்குன்னு. ஸோ அதுதான் நான் பார்க்குறது. ஃபஸ்ட் நாளே வந்து அவரை நீங்கள் அடிச்சிட்டிங்களாமே சார்? ஆமாங்க, வேணுட்டு தான் அடித்தேன். ஐ திங்க் தட் கேரக்டர் டிமாண்டட் இருந்தது. நான் அது வலிக்காத மாதிரி தாங்க அடித்தேன். அதை பெருசாக அப்படி பண்ணிட்டாங்க. ஹலோ சார், இங்கே 20 இயர்ஸ் பிஃபோரே வந்து அப்சசிவான லவ் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஜென்சியோட லவ் உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி கதை ஏதாவது எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? உங்கள் சைடில் இருந்து ஒரு லவ் படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்?
பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. 80% முடிஞ்சிடுச்சு. இமிடியட்லி யூ வில் சி மை டேக் ஆன் ஜென்சி ஃபிலிம். எனக்கு ஜென்சி இஞ்சிலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஸோ இந்த காலத்துக்கு என்ன, அவ்வளோதான். எனக்கு ஐ ஷுட் லவ் த ப்ராசஸ், அவ்வளோதான். வனிதா மேடம். செல்வா சார் மட்டும் தான் Q&A இல்ல, செல்வா சார் கிளம்புறாரு, அதனால தான். அப்புறம் செல்வா சார் கேட்கலாம். செல்வா சார், சார் நீங்கள் வந்து தனுஷ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் படம் யாருமே அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அந்த படம் ஏன் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்குது? ஒருவேளை பவிஸுக்கு அது வருமா? அதே போல் காதலுக்காகவும் அவர் தான் பயங்கரமாக, நீங்கள் முக்கோண காதலும் நல்லா காமிச்சிருப்பீங்க. ஸோ பவிஸுக்கு பண்ணால் ரவுடிசமா இல்லை காதலில் இறங்குவீங்களா? தனுஷ் சாருக்கு ரவுடிசம் படம் இப்போ யாருமே எடுக்கல இன்னும் அந்த அளவுக்கு. ஸோ அதே போல் காதலும் தனுஷை வச்சு முக்கோண காதல் வேற லெவலில் கொடுத்துப்பீங்க காதல் கொண்டேனும். ஸோ ஒருவேளை பவிஸை வச்சு எடுத்தீங்கன்னா ரவுடிசம் முதல்ல எடுப்பீங்களா இல்லை காதலை புளியறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். செல்வா சார், வாழ்த்துக்கள் சார். அப்போ நீங்கள் எடுத்த படங்களில் வந்து உயிருக்கு உயிரான லவ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க காதல்லாம் இருந்தது. அப்போ எடுத்த காதல், நீங்கள் எடுத்த படங்களும். பட்டு இந்த படம் ஆகட்டும், இதுக்கு முன்னே 2-3 படங்கள் வந்திருக்கு. எல்லாமே காதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி தான் காதல் போகுது. இப்போ உள்ள காதல் அப்படி மாறி போச்சா? காதல் இருக்கா இல்லையா? இந்த படத்துலையும் முதல்ல இவர் வந்து ரைடு கொடுக்குறாரு வண்டியில் உட்கார வச்சு, பின்னால் பழி வாங்குற மாதிரி நீ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் தெரியுது. இப்போ உள்ள காதல் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். இனிமேல் உள்ள காதல் எப்படி இருக்கும்? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். ஸோ ஏதாவது தேடி ஒருத்தரை பிடிச்சி நான் லவ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐ திங்க் லவ்ன்றது இட்ஸ் பர்மனண்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அதோட ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாறிட்டே போருமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். செல்வா சார், காதல் கொண்டேன் பார்ட் 2 வருது அப்படின்னாங்க. பார்ட் 3 வந்து பவிஷ் வச்சு ஏதாவது எடுக்க ஐடியா இருக்கா? அதுக்கு செட்டாக பார்ட் 2வே நான் சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். அவருக்கு ஒரு ஃபோன். என்ன சார், எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அது சார் சார் பெரிய வெற்றி சார், கார் சார். எல்லாம் பெரிய வெற்றி பெற்றா கார். ஓகே, கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். என்ன காருன்னு தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டாரு. ஃபஸ்ட்டு போகும்போது கதை கேட்டால் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் அவங்களோட இது, அந்த பசங்க படுற பாடு, நம்ம அந்த பொண்ணுங்க கோ த்ரூ தி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரியலாக சொன்னாங்க. நானும் நிறைய போராட்டம்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு பசங்க இது எல்லாம் அதான் அவங்கள்ட்ட சொன்னேன். ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, இது எனக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் வராது பவிஷ் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு, டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க 30 நாள் 35 நாள் பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. I think that's how future cinema would be like. அவ்வளோதான், டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. I think you will like the film, you will love the film actually. Thanks.